வரைக்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஹாலிவுட் லெவல்ல இருக்கு. ஹாலிவுட் ஈக்குவலா இருக்கு உண்மையிலே சீரியஸ்லி. படத்துல உட்கார முடியல, சீட்ல கூஸ் பம்ப்ஸ் பிச்சிட்டாங்க. படம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மேகனான்னு டிஎஸ்பியோட மியூசிக் சூப்பரா இருக்கு. கங்குவான்னு அங்கே வந்தோம், ஆனால் காதலை ஊத்துறாங்க ஒரே பெரிய சங்குவா. ஒரு அரை மணி நேரத்துக்கு காது கேட்காதுன்னு நினைக்கிறேன். விவேகம் எடுத்த சிவா இப்படி ஒரு படம் எடுப்பாருன்னு ஒரு லைட் டவுட் தான். ஆனா சிவா நல்லா மிரட்டிட்டாப்ல. கண்டிப்பா 1000 கோடி 2000 கோடி இருக்கும் ப்ரோ. செம்மையா இருக்கு. பார்ட் 2 இருக்கு ப்ரோ. பார்ட் 2 வெயிட்டிங். என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சூர்யா படம் தான் பெஸ்ட். பிரம்மாண்டமாக நல்லா எடுத்துருக்கு. 3D எஃபெக்ட்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எல்லாமே படம் நல்லா இருக்கு. என்ன சொல்றதுல பார்ட் 2 வெயிட்டிங். பார்ட் 1 அந்த அளவு வெயிட்டா இருக்கா? செமையா இருக்கு. 3D எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே சூப்பரா பக்காவா இருக்கு. மேல பண்ணிருக்காங்களா? 2.0 பண்ணிருந்தாங்க 3D எஃபெக்ட். 2.0 வேஸ்ட் சார். 3D எஃபெக்ட் வந்து கொஞ்சம் 2024 இல்லையா, கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷன் இல்லையா. ஸோ தட்ஸ் அ சீன். அதான் வந்து 3D எஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பக்கா சூப்பராக இருக்குது. ஹாலிவுட் ஈக்குவலாக இருக்குது உண்மையிலே சீரியஸ்லி. மேக்கிங் எல்லாமே ஓகே. சிஜி எஃபெக்ட்டும் சரி 3Dக்கும் சரி சூப்பர் பக்கா. பார்ட் 2 வந்து கார்த்தி வராரு. சூர்யா ஹீரோ, கார்த்தி வில்லன். அந்த காம்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப்லாம் போனதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அதோட நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்லாம் சூப்பர். சிஜி ஒர்க்கா 3D வரைக்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஹாலிவுட் லெவல்ல இருக்கு. பார்க்கலாம். ஹாலிவுட் அளவுக்குன்னு சொல்லதில்ல, ஆனால் நல்லா இருக்கு. தமிழ் படத்தில் வந்ததுலேயே பெஸ்ட்டாக இருக்கு. சூர்யா சூப்பரா இருக்குல. சூப்பரா இருக்கு. படம் செம்மையா இருக்கு. சூர்யா தான் வேற லெவல். சூர்யாவோட ஆல் டைம் சூர்யா பெஸ்ட். சூர்யா கிட்ட பெஸ்ட். பார்ட் 2 வேற இருக்கு. பார்ட் 2 வேற இருக்கு. பார்ட் 2 வேற இருக்கு. இந்த பார்ட் 1 ஹைப் எப்படி இருக்கு? பார்ட் 2 ஹைப் வந்து செம லெவல். கன்ஃபார்ம் கண்டிப்பா கண்டிப்பா 1000 கோடி 2000 கோடி சார். இப்ப எல்லா தேட்டர்லயும் ஒரே சூர்யா படம் தான். இந்த படம் தான் ஓடுது. 3Dல என்ன கஷ்டம் தான் படம். ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஒரு எமோஷனலான சீனுக்கு எல்லாரும் கை தட்டினாங்க. ஆனால் அந்த சீன் கை தட்ட வேண்டிய சீன் இல்லை. அது என்ன ப்ரோ எல்லாரும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்களா ப்ரோ? சொன்னாங்களா ப்ரோ? ஒரு அரை மணி நேரத்துக்கு காது கேட்காதுன்னு நினைக்கிறேன். அரை மணி நேரம் கழிச்சு காது கேட்டதுக்கப்புறம் 2வது வாட்டி வந்து பார்த்துட்டு சொல்கிறேன். காது கிளியுதுன்னு வேணாம், சும்மா பிள்ளைங்களை தான் பார்த்துருந்தேன். படம் மிரட்டிட்டாயினே. எங்கள் அம்மாவில் கடைசியில் டில்லி ஒன் டாப்பில் கேமரா பிடிக்காம படத்தை பாரு பிச்சிட்டாயினே. படம் நுறுக்கிட்டாயினே. அதெல்லாம் படத்தில் உட்கார முடியல, சீட்டில் கூஸ் பம்ப்ஸ் பிச்சிட்டாங்க. படம் இப்படியே சூர்யான்னு உயிரே கொடுக்கலாம் ப்ரோ. நுறுக்கிட்டாங்க ப்ரோ படத்தை. கண்டிப்பாக அடிச்சிடும் ப்ரோ. பாருங்க ப்ரோ, மிரட்டிருச்சு. வந்துட்டேன் போயிட்டு. படம் சூப்பராக இருக்குது. சூர்யாவோட நடிப்பு சூப்பராக இருக்குது. ஓகே, கண்டிப்பாக உங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியா? ஆமாம். ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களை லியோ படத்துக்கு அங்கே பார்த்தது அலங்காநல்லூரில். படம் வந்து சூப்பராக இருக்குது. கங்குவா வந்து அவர் சூர்யாவோட நடிப்புக்காண்டியே படம் கண்டிப்பாக ஹிட் ஆகணும். ஏன்னா பாகுபலி ரேஞ்சை பிளாக் பண்ணிருச்சு. கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. 3D நான் பார்க்கல, டியூட்டியில் பார்த்தேன். பட் நல்லா இருந்துச்சு. 3Dயில் நான் விரும்பலை, கண் வலிக்கும் அப்படின்றதுக்காண்டி இருக்குது. டிஎஸ்பியோட மியூசிக்கு சூப்பராக இருக்குது. அதான் உண்மையிலே அந்த கோபுரம் சினிமாவே அதுக்காண்டி தான் வர்றதே. பாருங்க, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரே படபடப்பாக வருது. ஹார்ட் பேஷண்ட்லாம் பார்க்குறாங்கன்னா ரொம்ப பிரச்சனையாகும் போல். அந்தளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட்டு. கங்குவான்னு அங்கே வந்தோம், ஆனால் காதலை ஊத்துறாங்க ஒரே பெரிய சங்குவா. அதனால நமக்கு டங்குவாலாம் அங்கே போகுது. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் படம் வந்து ஒரு சின்ன கான்செப்ட் தான். இந்த வேதாளம் விஸ்வாசம் மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்து அதை ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு கதையெல்லாம் அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. ஒரு நார்மலான ஒரு சின்ன கான்செப்ட்டு. அதை ஒரு அந்த சின்னதுக்காக இவ்வளோ உயிர் கொல்லி வாங்குறாங்க ஒரு சின்ன பசங்களுக்காக இப்படி கொண்டு வர்றது, பிரம்மாண்டமாக பண்ணுறது எனக்கு ஒன்றும் சரியாக வரல. 3D எஃபெக்ட்டும் எடிட்டிங் தான் நல்லா இருக்கு படத்தில். அது எடிட்டிங்கும் ஃபேமிலியோட ஒரு தடவை பார்க்கலாம். செம்மையா இருக்கு ப்ரோ. சூர்யா ஆக்டிங் என்ன ப்ரோ? சூர்யாவோட கேரியர் பெஸ்டா இருக்குமா படம்? கேரக்டர் சூப்பரா இருக்கு. மாஸ்டர் கேரியர் பெஸ்டா இருக்குமா? சிவகார்த்திகேயன் அமரன் அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. செம்மையா இருக்கு. பார்ட் 2 இருக்கு ப்ரோ. பார்ட் 2 வெயிட்டிங். இல்லை, அவங்க 1000 கோடி 2000 கோடி இல்லாமல் தான் படம் சூப்பராக இருந்திருக்கும். இவங்க கொடுத்த கைப்பு படம் கன்வின்சிங்காக இல்லை. இன்னொன்று நமக்கு மெயினாக அந்த கேரக்டர் கன்வின்சிங்காக இல்லைங்க. அந்த குழந்தை, நீங்கள் படம் பார்த்தீங்களா, அந்த குழந்தை கேரக்டர் நமக்கு வந்து கடுப்பாக இருந்துச்சு. இப்போ விஸ்வாசத்துலாம் கடைசியில் அந்த கனெக்டிவிட்டி நமக்கு எப்படான்னு இருக்கும். சிவா தான் ட்ரை பண்ணார், பட் நம்ம கன்வின்சிங்காக இல்லை. அதான் படத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. போகிற படம் தமிழ் சினிமா மேக்கிங் அதெல்லாம் நல்லா இருக்குங்க. தமிழ் சினிமா பெஸ்ட்டு. ஆனால் என்ன, நமக்கு வந்து மேக்கிங் வச்சு பண்ண முடியல. நம்ம ஸ்டோரி தானே முக்கியம். அந்த கங்குவா 2க்கு லீடு கொடுத்தாங்க, பட் யாருமே பெருசாக ப்ராமிஸாக கைதட்டல. ஏன்னா அவங்களுக்கு அந்த கன்வின்சிங்காக இல்லை. ஸோ படம் வந்து எப்படின்னா ஓகே, கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம் ஃபேமிலியோட. பட் இவங்க 1000 கோடி 500 கோடி அது இதுன்றதெல்லாம் வந்து கன்வின்சிங்காக இல்லை. ஃபஸ்ட்டு 20 நிமிஷம்லாம் ரொம்ப ஓரளவு ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அது தேவையில்லாமல் அதாவது ஸ்க்ரீன் பிளேந்து ஓகேவா போகுது, ரொம்ப இல்லாக்கல. பட் அந்த சின்ன பொண்ணு கேரக்டர்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து
அவங்க ஒன்று ட்ரை பண்ணாங்க, பட் நம்மளுக்கு வந்து இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. சிவா வந்து சூர்யா வந்து அந்த ஒரு சின்ன பொண்ணுக்காக ஒரு கிராமத்தின் இடத்துல விட்டு போகிறதுலாம் ரொம்ப ஓவராக இருந்துச்சு. அதாவது என்னத்தில் உங்கள் சினிமா என்ன வேணாலும் எடுக்கலாம், அதுக்காக ரொம்ப இதாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் உண்மையிலே சொல்லப்போனால் படம் நல்லா ஸ்பீடாக போச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம விவேகம் எடுத்த சிவா இப்படி ஒரு படம் எடுப்பாருன்னு ஒரு லைட் டவுட்டு தான். ஆனால் சிவா நல்லா மிரட்டிட்டாப்ல. லாஸ்ட்டாக சிவா படம் விஸ்வாசம் கூட எனக்கு ஓகே அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் நல்லா ஸ்பீடாக கொண்டு போயிருக்காப்புல. செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது. நம்ம அந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் தான் நம்மளுக்கு வந்து பிடிச்சாதான் படம் நல்லா இருக்குன்னு வந்து சொல்ல முடியும் வெளியே. அதனால் செகண்ட் ஹாஃப் உண்மையிலே நல்லா எடுத்திருக்காப்புல. அதுபோல் இன்னொன்று சொல்ல வேண்டியது இருக்குது. சூர்யா ஏன் எங்களுக்கு பிடிக்கும்னா, நான் நம்ம வந்து சொல்கிறா கடவுளே அஜித்தே தான் நாங்கள், ஓகே. ஆனால் சூர்யா ஏன் பிடிக்கும்னா, நாங்கள் சின்ன வயசில் அயன் ஆதவன் பார்க்குறப்ப நாங்கள் சூர்யாவை பார்த்து தான் நாங்கள் இந்த மாதிரி ஜிம்முக்கு போய் உடம்பெல்லாம் ஏற்றுனது, ஓகேவா. நாங்கள் வந்து அந்த இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான் எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கப்பார், அந்த மாதிரி தான் சூர்யானால தான் நான் ஒரு 5-6 காம்படிஷன் முடிச்சிருக்கேன். எங்கே ஐசிஎன் இந்த மாதிரி நிறைய காம்படிஷன் வேறு பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் சூர்யா. சூர்யாவோட அந்த பாடியை பார்த்தா சூர்யா மாதிரி உடம்பு எத்தனை வாரணமாயிரும். மேகனா மேகனா மேகனான்னு ஒரு மோட்டிவேஷன் பண்ணி சூர்யா மாதிரி வந்து ஆப்ஸ்லாம் கொண்டு வந்து. ஆனால் மனுஷன் சொல்லணும், 49 வயசுலையும் உடம்ப தரமாக மெயின்டைன் பண்ணுறேன் சூர்யாவை அப்படி இப்படின்னு வாங்க. ஆனால் சூர்யாவை எங்களுக்கு பிடிச்ச இல்லைன்னா இந்த உடம்பு ரெடி பண்ணுறது, இந்த ஜிம் பசங்களை. ப்ரோ நீங்கள் வந்து சின்ன வயசில் ஜிம்முக்கு போனதுக்கு காரணம் சூர்யா, அயனு, வாரணமாயிரம், ஆதவனு, இந்த மாதிரி படம். இவனை நீடாவனு கண்டிப்பாக சூர்யா தான் சொல்றீங்க. எனக்கு ஒரு லவ் ஃபீலர் தான் வந்து நானும் போதை எகிதையை போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். என்னை வந்து பாரு நல்ல மனுஷன் ஆகிற சூர்யா தான் மேகனா. ப்ரோ இதில் உங்களுக்கு அது ஒரு ட்விஸ்ட்டு. அதான் சொல்கிறேன், 49 வயசில் தலைவன் இப்படி வந்து இருக்காருன்னா உண்மையிலே தலைவன் மிரட்டி இருக்காப்புல. ப்ரோ கண்டிப்பாக வந்து 1000 கோடி அடிக்குமான்னு தெரில, ஏன்னா பாகுபலி 1000 கோடி அடிக்குமான்னு தெரில. ஆனால் இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி ப்ரோ. எப்படி சொல்கிறது, பாகுபலியில் ராஜாக்களுக்கான சண்டை, இந்த படத்தில் அந்த பாகுபலியில் வர இதில் காலக்கேயன், அந்த காலக்கேயனுக்கான சண்டைகளை நீங்கள் இதில் பார்ப்பீங்க. கங்குவாவில் இந்த கங்குவான்னு வச்சது பதில் காலக்கேயர்கள்னு வச்சுருக்கலாம். ஏன்னா அந்த காலக்கேயர்களில் வித்தியாசமான ஒரு 4 ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அது ஏன் அப்படி இருக்குன்னா அந்த கதை என்னன்னு போகணும்ல, அதுக்காக அப்படி தான் இருக்குது. எனக்கே வேடா ஃபஸ்ட் ஹாப்பில் அந்த சூர்யாவை காட்டுறாங்க இவனை காட்டுறாங்கன்னு இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டில் செகண்ட் ஹாஃப் உண்மையிலே மிரட்டிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது. அது ட்விஸ்ட்டு கிடையாது, எல்லாருமே சொல்லிட்டாங்க. படத்தில் கார்த்தி இருக்காப்புல, அது ட்விஸ்ட்டெல்லாம் இல்லை, அது எல்லாருமே சொல்லிட்டாங்க, எல்லா இதுலேயுமே சொல்லிட்டாங்க. அதில் எப்படி நம்ம விக்ரம் படத்தில் ரோலக்ஸ் வச்சு ஒரு ஐப் பண்ணாங்களோ, அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம கார்த்தியை வச்சு ஒரு இது பண்ணியிருக்காங்க ஐப்பு. அதனால் படம் கண்டிப்பாக ஓடிடும். சூர்யா படம் ஓகே பெஸ்ட்டு. ரீசெண்டாக வந்த படத்தில் இந்த படம் ஒரு பெஸ்ட்டு படம். அதே மாதிரி சூர்யாவோட பெஸ்ட்டு படம்னா அயன் தான். அயன்னால தான் இங்கே நான் கரெக்டாக 6வது படிக்கிறப்ப வந்து மேக்ஸ் எக்ஸாமை கட்டையை போட்டு போய் பார்த்த படம் சென்னையில் அயன். வாரணமாயிரம், 7ஆம் அறிவு, இந்த மாதிரி இந்த மாதிரி படங்களை நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள். படம் பெஸ்ட்டாக இருக்கும். வேற லெவல் சூர்யா ஆக்டிங் அண்ட் திஷா பட்டானியும் செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. எண்டில் கார்த்தியும் அன்எக்ஸ்பெக்டட் செம்ம ட்விஸ்ட்டு, கிரேட் ட்விஸ்ட்டு. கார்த்தி வந்து சூர்யா கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி செம்மையாக இருந்துச்சு. படம் ஓவரால் வந்து இப்போ தமிழ் சினிமாவில் வந்து பெஸ்ட் படமா அது மேக்கிங் வைஸ் 3D வைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சூர்யா படம் தான் பெஸ்ட்டு. இதற்கு பதிலே அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஓகே படம் வந்து எதுக்காக எடுத்தார் அப்படின்னு சொல்லி ஞானவேல் ராஜாக்கு மட்டும்தான் தெரியும். படத்தை ஏன் பார்க்க வந்தேன்னு சொல்லி எனக்கும் தெரியல. ஆக்சுவலி எல்லோரும் சொல்கிறாங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபஸ்ட்டு நம்ம ஆல் இண்டியா கண்டென்ட் அப்படின்னு சொல்லி. ஆல் இண்டியா கண்டென்ட் அங்கே ஆக்சுவலி ஒன்று இப்போ நம்ம வந்து இப்போ காந்தி இருக்கார், நேரு இருக்கார், அவங்கள பற்றி இந்தியா ஃபுல்லாக தெரியும். இப்போ காமராஜர் படத்தை எடுத்துகிட்டு நம்ம வந்து மேகாலயா நாகாலாந்தில் போட்டால் அவங்களுக்கு காமராஜரே தெரியாது. இதுதான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நம்ம வந்து படம் வந்து கண்டென்ட் வந்து எல்லாருக்கும் புரியணும். கண்டென்ட் இல்லை அப்படின்னா அந்த செலிப்ரிட்டியாவது எல்லாத்துக்கும் தெரியணும். இந்த படத்தை பொறுத்தளவு படத்தோட தயாரிப்பாளருக்கும் இந்த படம் எடுத்தாங்கன்னு தெரியல. படம் ஃபஸ்ட் ஷோ பார்க்க வந்து நமக்கும் புரியலை.